விமலுடைய ஆக்டிங்கில களவாணி, தேசிங்க ராஜா, கலகலப்புன்னு ஒரு சில மூவிஸ் எல்லாமே பெரிய ரெஸ்பான்ஸ் குடுத்தது. அதுக்கப்புறம் அந்த மூவிஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலையே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இண்டஸ்ட்ரி விட்டு வெளிய போயிருந்தாரு. அதுக்கப்புறம் விலங்கு அப்படின்ற ஒரு சீரிஸ்ல இன்ட்ரோடக்ஷன் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸையும் அந்த விலங்கு சீரிஸ் ஏற்படுத்துச்சு. இப்ப ரீசென்ட்டா இவருடைய தேசிங்க ராஜாவுடைய 2வது பாகத்தோட ஷூட்டிங் தான் போய்க்கிட்டு இருக்கு. இவருக்கு ஹீரோயினா புஜிதா அவர்கள் தான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எழிலுடைய டைரக்ஷன்ல வித்யாசாகருடைய மியூசிக்ல தான் இந்த மூவி தயாராகிட்டு இருக்கு. வில்லேஜ் என்டர்டெயின்மெண்ட் மூவியா தான் இந்த மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேசங்க ராஜாவுடைய முதல் பக்கத்தை பார்த்துருப்போமே, ஒரு நல்ல லவ் ஸ்டோரி கலந்த காமெடி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். அதே போலவே தான் என்னுடைய 2வது பக்கமும் இருக்க போகுது. என்னுடைய 2வது பக்கம் 2024 எண்டில் தான் ரிலீஸும் ஆக போகுது. இப்போ இந்த மூவியோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. பிரபாஸோடைய ஆக்டிங்கில் கல்கி மூவியோடைய ரிலீஸ் டேட் தான் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தது. இப்போ ஃபைனலாக ஒரு ரிலீஸ் டேட்டுக்கு வந்திருக்காங்க. ஜூனுடைய 27க்கு இந்த மூவியை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி போஸ்ட்போனும் பண்ணிட்டாங்க. இப்போ 3வதா ஒரு ரிலீஸ் டேட்டை ஜூன் 27க்கு வச்சுருக்காங்களே. இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் ஹிஸ்டாரிக்கலை பேஸ் பண்ணி தான் இந்த மூவி மேக் பண்ணியிருக்காங்க. பிரபாஸில் தொடங்கி பேன் இண்டியா வைஸில் நிறைய ஆக்டர்ஸ் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்களே. கமல்ஹாசன் அவர்கள் இந்த மூவியில் நெகட்டிவ் ரோலில் ப்ளே பண்ணியிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இப்போ இந்த மூவியை ஜூன் 27க்கு கொண்டு வரத பிளான் போட்டுட்டாங்க. ஒரு பெரிய பட்ஜெட்டில் தயாராக இருக்கா. இந்த மூவி ஜூனுக்கு மேலே எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. தேட்டருக்கு வந்தால் தெரியும் என்னுடைய ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு. சங்கருடைய டைரக்ஷனில் கமலுடைய ஆக்டிங்கில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எதிர்பார்த்த மூவி தான் இந்தியனுடைய 2வது பாகம். இப்போ 2024 செகண்ட் ஹாஃபில் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஜூன் மந்தில் இந்த மூவி ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மேவுடைய 3வது வீக்கில் இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச்சை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதா ஒரு கன்ஃபார்ம் அப்டேட் போய்கிட்டு இருக்கேன். சென்னையில் இருக்க நேரு ஸ்டேடியமில் தான் ஒரு பெரிய செட் போட்டு இந்த மூவியோட ஆடியோ லான்ச் பண்ண போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா ஆக்ட்ரஸுமே இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வரவேற்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. சங்கருடைய டைரக்ஷனில் பேன் இண்டியா வைஸில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த மூவியை ரிலீஸும் பண்ண போகிறாங்க. ஜூனுடைய எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கா. இப்போ ஜூன் மந்தில் மிகப்பெரிய ஒரு மூவியான கல்கி மூவியும் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த 2 மூவியுமே கூட ஒரே டேட்டில் கிளாஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மகேஷ் பாபுடைய 25வது மூவியோடைய ஷூட்டிங் தான் இப்போ கரண்ட்டாக போய்கிட்டு இருக்கா. ராஜமௌலியோடைய டைரக்ஷனில் ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் மூவியாக தான் இந்த மூவியை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்கிறத கன்ஃபார்ம் அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2026 தான் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகும் போல். ரொம்ப பெரிய மூவி அப்படின்றதுனால இந்த மூவியோட ஷூட்டிங்கே கிட்டத்தட்ட 1 இயர் வரும்ன்ற போல் அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கா. ஆனால் 2025 எண்டில் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ராஜமௌலி அவர்கள் எந்த அளவுக்கு இந்த மூவியை ஃபாஸ்ட்டாக முடிச்சு தேட்டருக்கு கொண்டு வர போகிறாருன்னு தெரியல. ஆனால் ரொம்ப பெருசாக SSMB 29 ஆனால் மகேஷ் பாபுடைய 29வது மூவிக்கு ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங். எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்தியாவில் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிற மூவியை பார்க்கலாம் எந்த ரெஸ்பான்ஸை இந்த ஃபேண்டசி மூவி கொடுக்க போகுதுன்னு. ரன்பீர் கபூரும் சாய் பல்லவியும் இப்போ ராமாயண மூவியில் தான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராமாயண ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியை தான் இப்போ மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. சாய் பல்லவி அவர்கள் மட்டும் இல்லாமல் ரன்பீர் கபூர் கூட பேன் இண்டியா வைஸில் நிறைய ஆக்டர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ஒரு பெரிய செட் போட்டு இந்த மூவியோட ஷூட்டிங் இப்போ கரண்ட்டாக போய்கிட்டு இருக்கா. ரீசெண்டாக ஒரு சில போஸ்ட் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ராமாயண ஸ்டோரியை பேஸ் பண்ணால் நிறைய மூவிஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டோரிஸையும் பார்த்துருப்போமே. இப்போ ராமாயண ஸ்டோரி பேஸ் பண்ணால் இன்னொரு மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. கரண்ட்டாக அந்த மூவியில் இருக்க போஸ்ட் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி இந்த மூவியோட ஷூட்டிங் அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்களே. சிவகார்த்திகேயன் அவர்கள் நியூவாக ஒரு மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலையும் ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காரு. ராபர்ட் அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி தான். சத்யா அவர்கள் தான் இந்த மூவியில் ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காரு. இது இவருடைய ஃபர்ஸ்ட் மூவி. SM பாண்டியனுடைய டைரக்ஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. அதுவும் ரியல் சம்பவத்தை மெயினாக வச்சு மேக் பண்ணியிருக்கிறதா அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. மெட்ரோ ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. இப்போ செம்மையான ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2024 எண்டுக்குள்ளே இந்த மூவியை தேட்டர் கொண்டு வரதும் பிளான் போட்டிருக்காங்களே. எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தேட்டருக்கு வந்தால் தெரியும்.